மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த தமிழ் தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடவுளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தாழ்ந்து அவரை பணிந்து கொள்வோமாக. பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, உமது வசனங்களால் எங்களை அலங்கரித்து அபிஷேகம் தந்து நல்வாழ்வை எங்களுக்கு தாரும். கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் நற்செய்தியாக சங்கீதம் 46 முதல் 11 வசனங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த புகழ்பெற்ற சங்கீதம் தாவீது பேரரசனாலோ சாலமோனாலோ பாடப்பட்டது அல்ல. மாறாக கோராகின் புத்திரர் என்று சொல்லக்கூடிய ஆசாப்பினுடைய ஒரு சங்கீதம். சகோதரர்களே, சங்கீத புத்தகத்தில் சங்கீதத்தினுடைய முடிவில் சில இடங்களில் அல்லது வார்த்தைகளின் முடிவில் சேலா என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் படிப்பீர்கள். திடீரென்று உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சொல்லை நாம் தவற விடுகிறோம் அல்லது அதை மறந்து கடந்து செல்கிறோம். இந்த சேலா என்ற வார்த்தை என்னுடைய அர்த்தம் என்ன? இது ஒரு எபிரேய சொல். கருத்தாக பாடல்களை பாடி ஜெபங்களை செய்கிற அக்கால இஸ்ரவேலர்கள் முடிவில் அவருடைய மனது மிகவும் சந்தோஷம் அடைந்து பூரித்து, நாங்கள் செய்த அந்த ஜெபம், நாங்கள் பாடின அந்த பாடலைப் போலவே எப்போதும் நீர் எங்களோடு இருந்தருளும், ஆசீர்வதியும், எப்போதும் அப்படியே இருக்கட்டும் என்ற அர்த்தத்தில் சேலா மீன்ஸ்
ஃபார் எவர், எப்போதும் என்ற பொருள்தான். இங்கே இந்த சங்கீதத்தில் உங்கள் வாழ்க்கை, இன்றைய உங்கள் தேவை, நாளையும் மறுநாளும் உங்கள் எதிர்காலமும் இந்த ஜெபத்தின் முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிற சேலா என்பது போலவே இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சங்கீதத்தினுடைய முதல் வரியை கவனிங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். ரொம்ப அற்புதமான இரண்டு சொற்கள். அடைக்கலம் என்பது ரிஃப்யூஜ் என்ற வார்த்தை, பலன் என்பது ஸ்ட்ரெங்த் என்ற வார்த்தை. ஒன்று வெளியே, இன்னொன்று உள்ளே. ஒன் இஸ் ஃப்ரம் அவுட் சைட், த அதர் ஒன் இஸ் ஃப்ரம் த இன்சைட். தேவன் நமக்கு அடைக்கலம். நாம் எல்லாரும் தேவனை நோக்கி அடைக்கலமாக ஓடி வருகிறோம், அவருடைய நிழல் அண்டை வருகிறோம். கோழி குஞ்சுகள் பருந்து வட்டமிடும்போது அது கத்திக்கொண்டே தாய்ப்பறவையினுடைய சிறகுகளின் அடியிலே வந்து ஒளிந்து கொள்வது போல நாம் தேவனிடத்தில் அடைக்கலமாக ஓடி வருகிறோம். அடைக்கலமாக ஓடி வருகிற மக்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைக்கல பட்டணங்களை கடவுள் நிறுவி அவளுடைய பாவங்களுக்கு தக்கதாகவும் அநீதிக்கு தக்கதாகவும் கருணையை கொடுக்கும்படி, அவருடைய பலவீனத்தை நீக்கும்படி, அவர்களுக்கு உயிர் பிச்சை வழங்கும்படி அடைக்கல பட்டணங்களை, 6 பட்டணங்களை இஸ்ரவேலை சுற்றிலும் தேவன் அமைத்திருந்தார். புதிய ஏற்பாடு அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களாலே புதிய ஏற்பாடு நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் அவர் சிந்திய இரத்தமும். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கலமாக இருக்கிறார். God is our refuge. அடுத்தது, அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். குழந்தைகள் பலவீனமாக இருக்கிறார்கள், வாலிபர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், முதியவர்கள் அதிக பலவீனமாக இருக்கிறார்கள், மருத்துவர்கள் பலன் தரக்கூடிய உணவு, அதற்கான பயிற்சிகள் இவைகளை நமக்கு தருகிறார்கள். பையன் ரொம்ப பலவீனமாக இருக்கான், குழந்தை ரொம்ப பலவீனமாக இருக்கு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ பலவீனமாக இருக்கிற மக்கள் பலன் அடையணும். சகோதரர்களே, தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய வார்த்தைக்குள் வாழும்போது அவர் உங்களுடைய பலமாக மாறுகிறார். God becomes your strength. When you trust and obey Him, He is your mighty strength. 2 வார்த்தைகளை நம்ம கவனிச்சோம். God is our refuge, God is our strength. அதாவது தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு பலன். அடைக்கலமாக வெளிப்பக்கத்திலும் பலனாக உள்பக்கத்திலும் தேவன் நமக்கு செயல்படுகிறார். இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள செய்தியை நீங்கள் கேட்பதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தி உங்களை தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கத்தக்கதாகவும் பலனாக இருக்கத்தக்கதாகவும் அந்த அன்பிலே மூழ்கத்தக்கதாகவும் நான் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். திசை தெரியாமல் ஓடுகிறோம், திக்கு தெரியாமல் ஓடுகிறோம், பரதேசிகளைப் போல வாழ்கிறோம். யார் நமக்கு அடைக்கலம் தருவார் என்று கேட்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய 2 கைகளில் உள்ள காயங்களும் அவருடைய கால்களில் உள்ள காயங்களும் அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட காயமும் நம்முடைய அடைக்கலத்தின் குழிகளாக இருக்கிறது, காயங்களாக இருக்கிறது. You can hide yourself in the very cleft of the wounds of Jesus Christ on that cross. அந்த சிலுவையில் ஏற்பட்ட காயங்களுக்குள்ளே நீங்கள் மறைந்து கொள்ளத்தக்கதாக God put Christ is our refuge, God put Christ is our strength. ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில்
அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயின் தகப்பனும் திம்னாத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். என் அன்பு சகோதரர்களே, பாலசிங்கம் அது ஒரு கிழசிங்கம் அல்ல, அது ஒரு குட்டி சிங்கம் அல்ல, அது ஒரு பெண் சிங்கம் அல்ல, அது ஒரு ஆண் சிங்கம். அது நல்ல பருவத்தில் பலமுள்ளதாக இருக்கிறது. ஒற்றையாளாக இருந்த சிம்சோன் மீது அது பாய்ந்தது. சகோதரர்களே, வாழ்க்கையில் 1000 கிலோவுக்கு மேலே எடை உள்ள ஒரு சிங்கம் மனிதனை வீழ்த்துவது மிகவும் சுலபம். மனிதன் அதனுடைய வாய்க்கு இரையாவான். ஆனால் சிம்சோனுக்கு தேவன் பலனும் அடைக்கலவுமாக இருந்தார். அப்பொழுது தேவன் தமது ஆவி அவன் மீது ஊற்றினார். அந்த ஆவி அவனுக்குள் இறங்கிய போது அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல பிடித்து அதை கிழித்து போட்டான் என்று படிக்கிறோம். இந்த காட்சி உங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். இந்த நாளில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய எல்லா துன்பங்களுக்கான ஒரு அடைக்கலம், எல்லா வேதனைகளுக்கான ஒரு பலனாக இந்த சத்தியம் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இது 2வது சாட்சி. தேவன் அடைக்கலமாகவும் பெலனாகவும் தாவீதுக்கு இருந்தார் என்று சொல்கிறார். சவுல் தாவீதை பார்த்து, நீ எப்படி அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியும்? அவன் ஒரு மலை போல் இருக்கிறான். அவன் மேல் இருக்கிற இரும்பு கவசங்கள் உன்னுடைய எடையை விட அதிகமானது. அவன் சிறுவயது முதல் யுத்த வீரன். நீ அவனிடத்தில் எப்படி போராட முடியும்? அவனை எப்படி வீழ்த்த முடியும் என்று கேட்டபோது தாவீது கூறின வார்த்தையை தான் இப்பொழுது நாம் படித்தோம். இந்த காட்சி நமக்கு அநேக பொருத்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது சொல்கிறார், என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்தேன். ஒன்று, அது என்னுடைய ஆடல்ல, அது என்னுடைய தகப்பனாருடையது. நான் என் தகப்பனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். என் ஆடுகளை நான் நன்றாக மேய்க்க வேண்டும். அப்பொழுது 2 காரியங்களை சொல்கிறான். ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது. 2வது சொல்கிறான், இன்னொரு விசை ஒரு கரடி வந்தது. இந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் என்ன வேறுபாடுனா, ரெண்டுமே மனிதர்களை கடித்து குதறி கொல்லக்கூடிய காட்டு மிருகங்கள். சிங்கம் பசியா இருந்தால் மட்டும்தான் இன்னொன்றை அடிக்கும். கரடி பசியா இல்லாவிட்டாலும் எதிரியை கிழித்து பீறி போடக்கூடியதாக இருக்கும். இந்த மிருகங்கள் சற்று வித்தியாசமானவைகள். இங்கே தாவீது என்ன சொல்கிறார், இந்த சிங்கமும் கரடியும் 2 வித்தியாசமற்ற சூழல்ல அந்த ஆட்டை ஒன்றை பிடித்து கொண்டது. அது அதனுடைய வாயிலே இருந்தது. நான் அதை போனா போது ஒரு ஆடு தானே, இந்த சிங்கத்தினுடைய வாயில் தான் அதை தப்பி வைக்கும் போது என்ன அது கடிச்சு விடும், அப்படியெல்லாம் அவன் நினைக்கலையாம். என்ன சொல்கிறார், முடிவுரை ஒன்றை சொல்கிறார். He makes a conclusion of that incident. என்ன சொல்றாரு, சிங்கம் ஆட்டை கவியது, கரடியும் ஆட்டை ஒன்றை கவியது. நான் தொடர்ந்து போனேன், பின்னால் ஓடினேன், விரட்டினேன்,
அதை தடுத்து நிறுத்தினேன். அதன் வாயில் உள்ள அந்த ஆட்டை எடுத்து தப்பிக்க விட்டேன். பிறகு அதை அடித்து கொன்றேன். தேவன் அவனுக்கு அடைக்கலமும் பலனுமாயிருந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் தவற விட்டீர்களோ, இழந்து விட்டீர்களோ, உங்கள் சத்துரு உங்கள் கையிலிருந்து எதையெல்லாம் பறித்து கொண்டு போனானோ அவைகளை திரும்ப பெறும்படி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் இருக்கும்படி நான் ஜெபிக்கின்றேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அன்பு சகோதரர்களே, இது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். இங்கே தானியேல் சிங்கத்தினுடைய குகையில போடப்பட்டார். அந்த குகைக்குள்ள பசி உள்ள சிங்கங்கள் ஒன்றல்ல அநேகம் இருந்தது. அந்த சிங்கங்களுக்கு நடுவில் மேலே இருந்து கீழே அவன் வீசப்பட்டான். பசியுள்ள சிங்கங்களுடைய வாய்க்கு சுவையான விருந்தாக அவன் உள்ளே விழுந்தான். அவன் உள்ளே விழும்போது சிங்கங்கள் அலைந்து கொண்டிருந்தது, கர்ஜித்து கொண்டிருந்தது, துள்ளி கொண்டிருந்தது, எம்பிக் கொண்டிருந்தது. ஆனால் தானியேல் சிங்கத்தினுடைய முகத்தண்டை வரும்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. தேவதூதர்கள் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். தூதர்கள் வந்து அதை கட்டி போட்டார்கள். சிங்கத்தின் வாயை கட்டிவிட்டார். ஆனால் சிங்கம் முழு பலத்தோடு குதிக்கிறது, எம்புகிறது, துள்ளுகிறது, இங்கும் அங்கும் ஓடுகிறது. அதையெல்லாம் தானியேல் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் சிங்கத்தின் வாயினால ஒன்று செய்ய முடியல. சிங்கத்தினுடைய வாயை திறக்க முடியல. God shut the mouth of the lion. சிங்கத்தின் வாயை அவர் கட்டி போட்டார். என் அன்பு சகோதரனே, இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. வேலையில் பயங்கரமான சிங்கங்கள், வியாபாரத்தில் பயங்கரமான சிங்கங்கள் நம்முடைய எலும்புகளை நொறுக்கி நம்மை முழுங்கத்தக்கதாக காத்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள். தேவன் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அறிந்தவர். அவர் அற்புதங்களின் தேவன். அவர் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு அதன் வாயை கட்டி போட்டவர் உங்களுக்காகவும் அதை செய்வார். அப்படியே செய்வார் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். கவனியுங்கள், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சகோதரர்களே, பவுலடியார் எபேசுக்கு ஆரம்பத்திலே போன போது அவனை சுற்றி கல்லால் எறிந்து அவன் செத்து போனான் என்று நினைத்து பட்டணத்துக்கு வெளியே அவனை வீசி எறிந்தார்கள். இங்கே பவுலடியார் ஒரு மெட்டஃபர், ஒரு உருவக பேச்சாக சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். நாம் நிஜ சிங்கங்களை பேசினாலும் மனிதர்கள் கூட சிங்கத்தின் வடிவிலே நம்மை தாக்குகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்காக வாழும்போது கர்த்தர் அவர்களுக்கு துணையாக மாறுகிறார். கர்த்தரே எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக என்னை அவர் பலப்படுத்தினார் என்று சொல்கிறார். அவ்விதமாக உங்கள் வாழ்க்கையும் கூட பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்காக நான் செபிக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், கவனிங்கள், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு எதிரியை நமக்கு காண்பிக்கிறது. அது ஒரு பசி உள்ள கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறது.
சுற்றி சுற்றி வருகிறது, சுழற்றி சுழற்றி அடிக்கிறது. அந்த அன்பு மகனே, அன்பு மகளே, அன்பு தாயே, தகப்பனே, வியாதிகளும் விக்கனங்களும் தோல்விகளும் நஷ்டங்களும் தொடர்ந்து வருகிற ஒரு சிங்கத்தைப் போல, ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல நம்மை விழுங்கக்கூடியதாக இருந்தாலும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் ஏற்ற துணையுமாயிருக்கிறார். அவ்விதமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது சங்கீதம் 46:11 வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பாருங்கள், சேலா, ஃபார் எவர். சேலா மீன்ஸ் ஃபார் எவர். தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும், பலனாக இருக்க வேண்டும், ஆபத்து காலத்திலே உங்களை ரட்சிக்கிறவராக இருக்க வேண்டும். சேலா, அப்படியே நடக்க வேண்டும், எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி இந்த கர்த்தருடைய நாளின் நற்செய்தியை நிறைவு செய்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிக்கவும், சிங்கத்தை துரத்தி சென்று அதன் வாயில் உள்ள ஆட்டை விடுவிக்கவும், சிங்கத்தினுடைய வாயை கட்டி உமது ஜனத்தை ரட்சிக்கவும், சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றி உமது பிரசங்கத்தை நிறைவேற்றவும், கர்ஜிக்கிற சிங்கம் விழுங்கத்தக்கதாக வரும்போது நீர் எங்களை காப்பாற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உமது பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து வியாதிகளை சுகமாக்கி தேவைகளை எல்லாம் சந்தித்து குறைவுகளை எல்லாம் மன்னித்து தேவ சமாதானத்தாலே அவர்களை நிறைத்தருளும். உலகளாவிய இந்த தொழுகைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வழுவாதபடிக்கு நம்மை காக்கவும் அவர் மாசற்ற சன்னிதானத்திலே நம்மை நிறுத்த வல்லவராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள்,
விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.